இந்திய அளவில் 22 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் எழுதின ஒரு நுழைவுத் தேர்வு தான் நீட் எக்ஸாமினேஷன். இந்த நீட் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு லீக் ஆனதாகவும் அந்த லீக் ஆன கொஸ்டின் பேப்பர் வேறு சில இடங்களுக்கும் பரவுனதுனால இந்திய அளவில் எழுதப்பட்ட இந்த நுழைவுத் தேர்வை ஒட்டுமொத்தமாக நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். மறுபடி நுழைவுத் தேர்வு, அதாவது நீட் எக்ஸாமை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நடத்த போகிறோம். நீட் எக்ஸாமினேஷன் நடக்க போது அதுக்குரிய டேட் அண்ட் அட்மிட் கார்டெல்லாம் கூடிய விரைவில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை, ஒரு நோட்டிஃபிகேஷனை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்குறாங்க. 22 லட்சம் பேர் தவறு செய்யாத மாணவர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, தவறு செய்த சில ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்காக இத்தனை லட்சம் மாணவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் ஒரு பாதிப்புக்குள்ளாக்க வேண்டிய ஒரு செயலை செய்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்பெல்லாம் நீட் எக்ஸாமினேஷனை நடத்திட்டு வராங்களோ அந்த வருஷங்களில் நிறைய நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிற அலிகேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்டு மால் ப்ராக்டிஸ், இம்பர்சனேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. 2024 தான் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேஸ் எல்லாம் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலர் செய்த தவறுக்காக எல்லா மாணவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கிடையாது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை இந்த பாதிப்பு அல்லது இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு போயிருக்கா அல்லது வேற எந்த ரீசனுக்காக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத குறித்த கிளாரிட்டி நமக்கு இன்னும் அவசியம் தேவை. பட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்போ ஓப்பனாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம், புதுசாக ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்குது. பட் இந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் அது முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். பட் ஒன் திங் வாட் வி கேன் டூ இஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நீட் 2026 நீட் எக்ஸாமினேஷனை நடத்த போகிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கூடிய விரைவில் எப்படியும் 15-20 டேஸில் எக்ஸாமுக்குரிய டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குல, நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் இதில் பயனடைந்திருப்பாங்க. அத்தனை மாணவர்கள் பயனடைந்து இன்னசென்ட் பீப்புளுக்கு அது பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் எ குட் கால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நடந்ததை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை. ஸோ நீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் லாஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சது தானே, ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குங்க, டஃப்பாலாம் வராது. பிகாஸ் கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமை ரொம்ப டஃப்பாக கேட்டால் அது மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், பயப்படாதீங்க, நல்ல எக்ஸாம் எழுதுங்க.